ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி உப்பு கண்டம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மட்டன் வச்சு செய்வாங்க. நான் இங்கே வந்து பயிர் வகைகளை வச்சு வெஜிடேரியன் ஸ்டைலில் உப்பு கண்டம் வந்து செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒருக்கா செஞ்சு வச்சிங்கன்னா போதும், கெட்டும் போகாது. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம்னு எடுத்துக்கலாம். இதில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம், அரைக்கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து முழு உளுந்து கருப்பு கலரில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை கலர் உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரைக்கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா அரைக்கப் அளவு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை வேண்டானா நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைனா கொள்ளு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பயிரெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ பயிர் வகைகள்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நம்ம இதை வந்து ரொம்ப நாள் வரை வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடியது, அதனால் கண்டிப்பாக ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து சேர்த்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே பேட்சாக கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாரில். இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட கூட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு வேண்டாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேம் பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேனுக்கு மாற்றி ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உள்ள ப்ரொசீஜர் எல்லாமே செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பெப்பர் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெப்பர் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம அரைப்போம்லாம் அந்த டைம்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். அது வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சால்ட் இந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூளும் இந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பயிறு இருக்குல்ல, பயிறு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பெருசாக தான் உருட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக உருட்டி எடுக்கும்போது சீக்கிரமாக காஞ்சும் வந்துடும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு சின்னதாகவே உருட்டிக்கோங்க. இல்லை கையில் வச்சு லைட்டாக தட்டி கூட எடுத்துக்கலாம் சின்னதாக. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டினதுக்கப்புறமா மேலேயும் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ஒரு பிளேட்லேயும் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு சின்னதாக வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு நல்லா காஞ்சி வரணும், அப்போ தான் நமக்கு இது வந்து ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். எவ்வளோ நாள் வரை கெடாமல் இருக்கும்னா எனக்கு இதெல்லாம் கெட்டு போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பயிர் வகைகளெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு வச்சோம் அப்படின்னா இது கெட்டும் போகாது. ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுற டைமில் நம்ம இதை எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி ஒரு ரெசிபி பண்ணலான்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாதி அளவோட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாயிலாக இருக்கக்கூடிய தண்ணி, நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு நல்லா வந்து பயிரெல்லாம் ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பிரியாணி இலையில் ஒரு பாதி அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வந்து நமக்கு ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரதுவரையும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுவரையும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மேஷ் ஆகி வரதுவரையும்
வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். தனி மல்லிப்பொடி கிடையாது, குழம்புக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மல்லிப்பொடி, அது போடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து சிம்லே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்தோம்ல பயிறு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் அரைச்சி போட்டு செய்யலாம், கிரேவி மாதிரி செய்யலாம், சுக்கா மாதிரி செய்யலாம். நான்வெஜ் ஸ்டைலில் நீங்கள் வந்து இதை வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பயிரெல்லாம் நமக்கு நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் அரைச்சி போடுறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ஒரு வெஜிடேரியன் ஸ்டைலில் உப்பு கண்ட ரெசிபி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். தேவைப்படுற சமயத்தில் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வர நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.